நீங்க எப்படி சொல்றீங்க? ம். சில பேர் என்ன சொல்றாங்க, நாயக்கு சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் தான் நாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டோம், டெவலப் ஆகுறோம் அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே. கண்டிப்பாங்க. நாயக்கு சிஸ்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க படிக்க ஆரம்பிச்சோம், டெவலப் ஆயிட்டோம், நாங்க போலீஸ் ஆயிட்டோம், கலெக்டர் ஆயிட்டோம்லாம் சொல்றவங்க. அப்போ உங்க அப்பா, அம்மாலாம் என்னங்க பண்ணாங்க? 4 வருஷத்துல 2 வருஷம் நீ படிச்சுனாங்க, மிச்ச வருஷம்லாம் எங்க படிச்ச? சொல்லுங்க. அப்ப ஆத்தா, அப்பாலாம் எதுவுமே பண்ணலையா? அவங்க எத குறிப்பா சொல்ல வராங்கன்னா, ம். நீங்க சொல்றீங்கல்ல, இந்த யாசகம் வாங்குதல்லா இருக்கும், செக்ஸ் ஒர்க்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் தவிர்த்து தான் படிக்கிறதுக்கு ஃப்ரீடம் குடுக்குறாங்கன்ற மாரி சில பேர் மென்ஷன் பண்றாங்கல்ல. நாயக்குகள் எங்களுக்கு படிக்க ஃப்ரீடம் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. நாயக்குகள் படிக்கலாம் யாருக்கும் ஃப்ரீடம்லாம் குடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்க யாசகம் கேட்குற டைம்ல கேட்கணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு இளம் திருநங்கை இப்போ பேப்பர்லலாம், யூடியூப் சேனல்லலாம் கூட வந்தாங்க. என்ன இவங்க தான் படிக்க வச்சாங்க, அவங்க தான் படிக்க வச்சாங்கலாம் சொன்னாங்க. போன வாரம் பார்க்குறேன் வேளச்சேரியில யாசகம் கேட்டுன்னுக்கிறாங்க. அதாவது படிச்சவங்களும். படிச்சவங்களே. பேப்பர்லலாம் இப்போ வந்தவங்க. எதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தேன்னு சொல்லி வந்தவங்க. எங்க போய் சொல்றது இதுக்கு பதில்? பெத்தவங்களோட பேரண்ட்ஸோட முயற்சியில தான் அவங்க சின்னதுலருந்து படிச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஒரு 12th வரைக்கும் முடிச்சுட்டு 12த்துக்கு அப்புறம் தான் வீட்ட விட்டு வெளியே வந்திருப்பாங்க. வெளியே வந்த பிறகுமே அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு செக்ஸ் ஒர்க் பிடிக்காது.